ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு punarvis கிச்சன். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ கோஃப்தாவை சப்பாத்தி, அப்புறம் கீ ரைஸு, ஜீரா ரைஸ் இதோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைப்பூ கோஃப்தா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கணும். இப்போ இந்த கோஃப்தா பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கோஃப்தாக்கு நம்ம வாழைப்பூவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். நம்ம முழுசாக அப்படியே வாழைப்பூவை போட்டு அரைச்சோன்னா அரைப்படாது. அதனால இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பூவை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்குவோம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த பூவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற பூவையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பூ கூட ஒரு 8 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவில் தண்ணி விட்டுருக்கோம். இந்த தண்ணியோட உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் இந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம கிரேவிக்கு இதை சேர்த்துக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதோட நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பிடிக்க வராது. அதனால் இதை ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ பொடி பண்ணிய பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பொடியை முழுசாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக மிச்சம் வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா பின்னால் சேர்த்துக்குவோம்.
இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பூ வந்து உதிராமல் வரும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாலாம் கருகி போயிடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூலேருந்து பிழிஞ்சு எடுத்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்தியை சேர்த்துக்கிறேன். இப்போ வாங்க பரிமாறலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கறியை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற வாழைப்பூ கோஃப்தாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு துண்டு வெண்ணெயை சேர்த்து நம்ம பரிமாறலாம். இந்த வாழைப்பூ கோஃப்தாவை நம்ம சப்பாத்தி நானோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸு, புலாவு, கீ ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.